மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. வாயமேல வாய வச்சே வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடிவும் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ சார் விடுங்க. அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி குல்ஃபி, சாரி. இனிமேல் மேல நடக்காது. சார் என்ன சார் என்னாச்சு? எதுக்கு நான் இல்லன்னு கத்திட்டு இருக்கீங்க? என்ன சார்? கண்ணுவலே அடி பலமா விழுந்தது. நிஜத்துல மட்டும் கொடுத்துருங்க. அப்போ கண்ணத்தையே பிச்சு எடுத்துட்டு போல இருக்கு. ஒண்ணும் இல்ல குல்ஃபி. என்ன சார் என்னாச்சு? முகம் எப்படி வேர்த்து போயிருக்கு? சார் என்ன சார்? ஏதாவது பார்க்க கூடாத பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? பார்க்க கூடாததும் பார்த்துட்டேன். ஆனா பயப்படலாம் இல்ல, இது வேற. என்ன சார் என்னாச்சு? நீங்க எதையோ பார்த்து பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நீங்க போய் உட்காருங்க. நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு திருநெ ரேட்டு வைக்கிறேன். அப்பதான் பயம் கொஞ்சமாவது குறையும். நீங்க போங்க சார், நான் கொண்டு வரேன். போங்க சார். நான் இங்க இருந்து போறதுதான் கரெக்ட். நான் போறேன் குல்ஃபி. சாரி, நான் கனவுல கூட அப்படி நினைக்க கூடாது. தப்பு. மன்னிச்சிரு சார். என்ன சார் என்னாச்சு? ஐயோ நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க போல இருக்கு சார். சரி இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். இல்ல எதுவும் வேணும், நீ மட்டும் பக்கத்துல இரு போதும். ஐயோ சார், நான் எப்பவுமே பக்கத்துல தான் சார் இருப்பேன். என்னாச்சு சார்? ஏன் சார் ரொம்ப வேர்க்குது? தெரியல. அது ஒண்ணும் இல்ல சார், நம்ம கிச்சன்ல இருக்கோம்ல, இந்த ஹீட் உங்களுக்கு தாங்கலன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது போல இருக்கு. சாரி சார். அத்தை இருந்திருந்தாங்கன்னா உங்களை இந்த பக்கமே வர விட்டுருக்க மாட்டாங்க. நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்ல. சாரி சார். நீங்க போங்க, நீங்க போய் டைனிங் டேபிள்ல இருங்க, நான் கொண்டு வரேன். ஏய் அதெல்லாம் இல்ல, இது வேற காரணத்துக்காகவே இருக்குது. சரி நீ சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்றேன். இதை எடுத்துட்டு உடனே வரேன் சார், நீங்க போங்க. இவ்வளவு விட்டுட்டு கூட போக முடியலையே. கனவுல கொடுத்ததுக்கு கண்ணத்துல பளிச்சுன்னு விழுந்தது. நிஜத்துல மட்டும் கொடுத்தேன். நான் கொடுக்க மாட்டேனே. அது சரி, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? சோ தமிழ் பேபி முகம்லாம் வேர்த்து கொட்டுது. உடனே என் புடவை எடுத்து துடைக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. நான் துடைச்சா அவர் என்ன நினைப்பாரோ தெரியலையே. ஒருவேளை கையை நீட்டி அடிச்சுட்டா? வேணாம் வேணாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு? தம் முடிஞ்சிருச்சுன்னா இதை கொண்டு போயிட வேண்டியதுதான். இவ்வளவுக்கும் காரணம் முதல்ல பாட்டி, அடுத்தது அம்மா. பாட்டி உன்னை இங்க விட்டு வச்சா வச்சுக்கேன், நீ என்ன விட்டு வைக்க மாட்ட. எனக்கும் இவளுக்கும் இடையில ஏதாவது நடந்துருமோன்னு மனசு வேற படப்படன்னு இருக்கு. அடே எதுக்கு நான் படப்படன்னு இருக்கு? வந்துட்டியாடா? எங்கடா இன்னும் ஆளையே காணுமேனு பார்த்தேன். ஏன் எதுக்கு படப்படன்னு இருக்குன்னு உனக்கு தெரியாது? நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா என்ன? என்ன ரொம்ப ஹாட்டா இருக்க போல இருக்கேன். அதான் பக்கத்துல வரைக்கும் போனியே, கனவோட முடிச்சுட்ட. நிஜத்துல கொடுத்துருக்கலாம்ல. ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன்டா. கண்டிப்பா இன்னைக்கு நீ கொடுத்துருவேன்னு. ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? எனக்கு செருப்படி வாங்கி தரணும்னு நினைச்சிட்டியோ? சி அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் நிலா கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாமேன்னு நினைச்சேன். அதுக்குள்ளனா நீ கனவோட முடிச்சிட்டியே. வேணாண்டா, ஏற்கனவே கொலகாண்டுல இருக்கேன். நானே மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. அது எதுவும் பண்ணவும் முடியாம அடிக்க வைக்கவும் முடியாம துவைச்சிட்டு இருக்கேன்டா. அடி எதுக்குடா இந்த தவிப்பு? அது யாருடா? உன் பொண்டாட்டி தானே. இதுல தவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊனியா கட்டு குடிச்சியா நச்சனை கொடுத்தியான்னு வந்தோமான்னு இல்லாம நீ என்னடா தவிக்கிறேங்க? அமல் பேபி இங்கேதான் இருக்கு. டைனிங் டேபிளுக்கு போயிருக்கோம்னு நினைச்சேனே. என்னை விட்டு போக மனசு இல்ல போல இருக்கு. அமல் பேபி நல்லாதான் இருக்கு. டேய் வேணாண்டா, ஏற்கனவே நான் அம்மா மேலையும் பாட்டி மேலையும் செம்ம காண்டில இருக்கேன். அப்புறம் உன் மேலையும் காண்டாக வச்சிடாது சொல்லிட்டேன். ஐயோ என்னாச்சு சாருக்கு? தனியா பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயந்து அலர்னாரு, இப்போ தனியா யாரையோ திட்டிட்டு இருக்காரு. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏன்டா எதுக்குடா அந்த கொலவெறி உனக்கு? எதுக்கு இவ்வளவு கோவம்? அப்புறம் என்னடா இவ்வளவுக்கும் கோவணும்? அவங்க 2 பேர் தானே. அவங்க 2 பேரான இப்ப என்னென்னமோ நடந்திருக்கோம்டா. ஏதாச்சும் நடந்திருந்தா என்ன ஆகுது? அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு நானே மனசுக்குள்ளார படப்படன்னு இருக்கேன். பயத்துல வேற இருக்கேன்டா. பயமா?
இவர் எதுக்கு பயத்துல இருக்காரு? இவர் இப்படி இருக்கிறத பத்தி எனக்கு தான் பயமா இருக்கு. டேய் எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப எதுக்கு நீ படப்படன்னு இருக்க, பயத்துல இருக்கேன்ற? அவ என்னடா பக்கத்து வீட்டுக்காரியா? உன் பொண்டாட்டிடா. டேய் நேற்று தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னல நானு, இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? மறுபடியும் அதே திருப்பி திருப்பி சொன்னா என்னடா அர்த்தம்? எனக்கு பயமா இருக்கே. கையில வேற பிரியாணி இருக்கு, இவர் வேற தனியா பேசுறாரு. ஒருவேளை மோகினிக்கு இவரை பிடிச்சிருச்சோ? டேய் டேய் சும்மா இருடா. என்ன நினைக்காத, என்ன அதை பத்தி கேட்காதன்னு சொல்றேன். ஆனா நீ இப்ப நினைக்கிறதெல்லாம் ஒரே தப்பு தப்பா நினைக்கிறியே. டேய் உன் பார்வை முழுக்க அந்த ஏரியாவே தான் பார்த்தது, எனக்கு தெரியும். உனக்கு தான் அவன் பொண்டாட்டியாவே ஏத்துக்கலையே, அப்புறம் எதுக்குடா அந்த இடத்தையே வச்சக்கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பார்த்த? நான் பார்க்கணும்னா பார்க்கல, பளிச்சுன்னு தெரிஞ்சா யாரும் பார்க்காம இருப்பாங்க. என் கண்ணில் அது பளிச்சுன்னு பட்டுது, அதனாலதான் அந்த ஏரியாவை பார்த்தேன். மற்றபடி நானாலும் அந்த ஏரியாவை பார்க்கணும்னா பார்க்கலையே. டேய் நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்டா. மன்மதனுக்கே மன்மதன்டா நீனு. உன் பார்வையாலேயே அவளை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் என்னடா தப்பு தப்பா பேசுறேன்? நான் அப்படின்னு பார்க்கலடா. எப்படி பாக்குறாரு? ஐயோ யார்கிட்ட பேசுறாருன்னே தெரியலையே. அங்க யாரும் கூட இல்லையே, அங்கேயே வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு பேசுறாரு. ஒருவேளை இவர் கண்ணுக்கு மட்டும் ஏதாவது மோகினி தெரியுதோ? டேய் போய் சொல்லாதடா. இப்ப அவன் புடவையை எடுத்து சொருவிக்கிட்டு வரும்போது அவளோட இடுப்ப நீ வச்ச கண்ணு வாங்காம பார்க்கலன்னு சொல்லு. அது ஏய் அதான் சொன்னலடா, அந்த ஏரியா பளிச்சுன்னு தெரிஞ்சது, அதனால பார்த்தேன். மற்றபடி பார்க்கணும்னா பார்க்கல. ஓ அப்படியா? அந்த ஏரியா பளிச்சுன்னு தெரிஞ்சது அதனால பார்த்தேன். அப்போ கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல உள்ள ஏரியா எங்கடா பளிச்சுனா தெரிஞ்சது? அந்த ஏரியாவையும் வச்சுக்கணும் வாங்காம பார்த்த மாதிரி இருந்தது. ஆஹா எல்லாத்தையும் பார்த்துருக்கானே, இவன்கிட்ட எதையும் சொல்லி சமாளிக்க கூட முடியாது போல இருக்கு. என் கண்ணு வேற ஒன்னு விடாம எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கு. என்னடா திருத்துன்னு முடிக்கிறேன்? நான் சொன்னது சரிதானே? கீழ இருந்து மேல வரைக்கும், அப்புறம் மேல இருந்து கீழே வரைக்கும் அவ்வளவு பார்வையாலே ஸ்கேன் பண்ணியே, அப்படிதானடா? டேய் டேய் அப்படின்னா நீ சொல்ற மாதிரி பச்சையாலாம் சொல்ல முடியாது, ஒரு யூகமா லைட்டா ஸ்கேன் பண்ண. அப்படி வாட வலிக்கு. டேய் மகனே, நீ யாருக்கிட்ட வேணாலும் பொய்ய சொல்லி தப்பிச்சிடலாம், உன் மனசாட்சிக்கிட்ட பொய் சொல்லவே முடியாதுடா. எங்க பார்த்து எப்படி பார்த்து எந்த அர்த்தத்துல பார்த்தன்னு முதற்கொண்டு என் ஒருத்தனுக்கு தான்டா தெரியும். டேய் என்னடா? ஆமா அப்படிதான் பார்த்தேன், எனக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் ரைட்ஸும் இருக்கு, அதனால நான் பார்த்தேன். நீ சும்மா ஓவரா பண்ணாத, நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான். நீ இப்ப என்ன பண்ண சொல்ற? மறுபடியும் பார்க்கணும்னு தான் தோணுது, நான் மறுபடியும் பார்ப்பேன். நீ என்ன இதை வச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? போடா போய் வேலையை பாருடா. என்ன எங்கேயும் சங்கூதர சவுண்ட் கேக்குது? எங்க கேக்குது? பின்னாடி இருந்துதான் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. என்னடி என்னாச்சு? எதுக்கு அழற? என்னாச்சு? சரி பக்கத்துல வராதீங்க வராதீங்க வராதீங்க, நீங்க அங்கேயே இருங்க சார். சார் எனக்கு கதவை உடைச்சாவது கதவை திறந்து விடுங்க சார், நான் வெளியில போய் உக்காந்துக்கிறேன். ஐயோ என்னாச்சு இவளுக்கு? இவன் இவ்வளவு பயப்படுறான்? குல்ஃபி என்னடி என்னாச்சு? என்னன்னு சொல்லு. நீ ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? சார் எனக்கு எப்படியாவது கதவை உடைச்சு வெளியில அனுப்பி விடுங்க சார், நான் வெளியில போறேன். ஏய் என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி பேசுற? ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? என்னடி எதை பார்த்து பயந்தா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு பயமே உங்களை பார்த்துதான் சார். அடி குல்ஃபி என்ன பார்த்து பயமா? நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறேன்? நான் கனவுல பண்ணது இவளுக்கு தெரிஞ்சிருச்சோம், அதுக்காக தான் பயப்படலாம். ஏய் நான் என்னடி பண்ணேன்? பக்கத்துல வராதீங்க சார், எது வந்தாலும் நீங்க தள்ளி நின்று பேசுங்க சார். நீங்க அங்க நின்று கேள்வி கேளுங்க, நான் இங்க நின்று பதில் சொல்றேன் சார். பக்கத்துல வராதீங்க சார், பயமா இருக்கு. அடி குல்ஃபி எதுக்கடி பயப்படுற? எதுக்கு பயப்படணும் சொல்லண்டி. ஐயோ இவன் அலறாளே, ஏண்டி அலற? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு அலற? சார் நான் உங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவேன்ல, உங்களை மோகினி பிடிச்சிக்கோன்னு. நீங்க கன்னி பையன், உங்களை எப்படியும் மோகினி பிடிச்சிக்கோ எங்க பாட்டி சொல்லுவாங்கன்னு அப்பப்ப சொல்லுவேன்ல சார். இப்போ கொஞ்ச நேரமா உங்களை மோகினி பிடிச்சு வச்சிருக்கு சார். மோகினியா? என்னையா? என்ன நீ தாண்டி பிடிச்சு வச்சிருக்க?
மோகினி நீதானே பிடிச்சி வச்சிருக்க. என்ன பிடிச்சிக்கிட்டு படாத பாடுபடுத்துறடி. சூடான மோகினி கை தீண்டாத மோகினி நான் சூடான மோகினி. டேய் அர்ஜுன, அவளே எதையோ பார்த்து பயந்துருக்கான். இப்ப கூட நீ அவளை எத்த இறக்கமா பார்த்து சைட் அடிக்கிற பத்தியா? டேய் மகனே, ரொம்ப தப்புடா அர்ஜுன. குல்ஃபி, என்னடி மோகினி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன யார் பிடிச்சி வச்சிருக்கான் உன்னை தவிர? என்னம்மா என்னாச்சு? இந்த மாதிரி பாசமா பேசி உனக்கு என்ன, என்கிட்ட இருக்கிற பிரியாணி உனக்கு வேணும் அவ்வளவுதானே? இந்த பிரியாணி முழுசு நீயே சாப்பிட்டு. ஆனா எங்க சாரை மட்டும் எனக்கு விட்டுட்டு போயிடு. எங்க சார் பாவம், அமுல் பேபி ரொம்ப பாவம். சொன்னா கேளு, எங்க சாரை விட்டுட்டு தூரமா போயிடு. அவரு எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாரு, அதனால உன்னையும் பார்க்க மாட்டாரு. மோகினி சொன்னா கேளு, எங்க சாரை விட்டுட்டு தூரமா போயிடு. அடியே, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்கு இப்படி வளர்றான்? என்ன எனக்கு தெரியாம சரக்கு இதற்கு அடிச்சிட்டாலாம், இப்படி வளரிட்டு இருக்கான். அடியே, போதையில எதுவும் இருக்கே அடி. குல்ஃபி, என்னதான் உன் பிரச்சனை? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பயப்படுற? சொல்லடி. இப்ப நீங்க சாரா இல்ல மோகினியா? யாருக்கு தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு நேரம் நீங்க நின்னு அந்த பக்கமா திரும்பி அங்க யாருக்கிட்ட தனியா பேசி நின்னீங்கல்ல. வேணாண்டா, நான் கொண்டுட வேண்டாம், நான் கொலை வெறியில இருக்கேன்டா அப்படிலாம் சொன்னீங்கல்ல. ஓ அது சரி. டேய், எல்லாம் உன்னால வந்ததுதான். உன்கிட்ட பேசுறதுதான் அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன மோகினி பிடிச்சிக்கிச்சுன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கான். அவ பயந்ததுக்கு காரணமே நீதாண்டா, அறிவு கட்ட முண்டோம். டேய், உன்னை ஏன்டா நீ திட்டிக்கிற? உன் மனசாட்சி தாண்டா நானு. சரிடா ஓ, இதுக்கப்புறம் வராத. அவ பாவம் ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி தாரியா தண்ணி ஊத்துது. போத பறிக்க அவங்க அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரையும் துணைக்கு கூப்பிட்டுட்டான். அவ துணையா நான் நிக்கிறேன், ஆனா அவ என்ன பார்த்து பயந்துட்டான். இவ்வளவுத்துக்கும் காரணம் டேய் நீதாண்டா. டேய், அவ இருக்கான்னு தெரியுதுல, உன்னையும் உள்ளுக்குள்ள பேசிருக்கணும். முன்ன யாரு தனியா பயணத்தை சொன்னது? சரிடா, மூடிக்கிட்டு கிளம்பு. அவளை நான் சமாதானப்படுத்தணும், நீ கிளம்பு. நான் கிளம்பிடுறேன், நீ சமாதானப்படுத்தணும்ல. ஆமா, சார் எப்படி சமாதானப்படுத்துவீங்க? ஓய் ரைட்டு, நான் கிளம்புறேன். உள்ளுக்குள்ள தானே இருக்கேன், எனக்கு தெரியாம என்ன நடக்க போகுது பார்க்கலாம் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு. என்ன மோகினி பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு மோகினி தான் பிடிச்சிருச்சு. எங்க பாட்டி அப்பவே சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் அழகான பையன் இருந்தா மோகினி எனி டைம் கூடவே இருக்குமாமா. அப்ப பாருங்க, உங்க கூடவே இருந்திருக்கு போல இருக்கு. ஐயோ, இப்ப பார்த்து பாட்டியை காணும், அத்தையை காணும், யாரையுமே காணுமே. நான் மட்டும் தனியா இருக்கேனே. ஒருவேளை மோகினி என்ன சாவடிச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போயிடுமோ? ஏய், ஏண்டி குல்ஃபி இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் பேசாத, உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஆகவும் நான் விட மாட்டேன். போங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகினி கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னென்னமோ பதில் சொல்லி நின்னீங்க. மோகினி உங்களை மயக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் மோகினிக்கு மயங்கி அதுக்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் மோகினி கிட்ட மயங்கிட்டேன். நான் யார்கிட்ட மயங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஏண்டி கொல்ற மனுஷனை? மோகினி, இந்தா உனக்கு பிரியாணி கொடுக்குறேன்ல, வாங்கி சாப்பிட்டுட்டு எங்க சாரை விட்டுட்டு போயிடு. பாவம் அவரு, நீ நினைக்கிற மாதிரி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன் ரொமான்ஸ் கூட பண்ண தெரியாது. இவர் ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட சொல்லலாம். அதனால நீ இவரை விட்டு போயிடு, வேற யாராவது கிடைப்பாங்க போ. அடி குல்ஃபி, என்னடி சொன்ன? தயிர் சாதம் சாம்பார் சாதமா? அது சரி, நான் தயிர் சாதமா சாம்பார் சாதமா இல்ல நான்வெஜ்ஜானு எனக்கு தாண்டி தெரியும். ஒன்னு இன்னொன்னு என்ன சொன்ன? எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதான். நான் பண்ணுவேன், நான் பண்ண நீ தாங்க மாட்டேடி. சார் எதுக்கு சார் இப்ப பக்கத்துல வந்தீங்க? உங்களை இப்ப மோகினி பிடிச்சு வச்சிருக்கு சார், நீங்க பக்கத்துல வராதீங்க சார். அடி குல்ஃபி, மோகினி எல்லாம் பிசாசம் இல்ல, நானா தாண்டி இருக்கேன். எனக்கு போன் வந்துதுடி, நான் போன் பேசிட்டு இருந்தேன். காதுல ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு போன் பேசிட்டு இருந்தேன். அதை தான் நீ பார்த்துட்டு தானியா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டேன். பிரியா, விஜய், இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும், வரியா? இல்லையா பிரியா, மறுபடியும் அர்ஜுன் சாரை பார்க்க போறியா என்ன? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் வெளியில போறேன், என் கூட வா. நான் வா. ஏன் பிரியா, நீ அர்ஜுன் சார் வீட்டுக்கு தான் போறேன்னா நான் வரல பிரியா, நீ மட்டும் போயிட்டு வா. விஜய், என்னடா நான் கூப்பிட்டா நீ உடனே வருவேன்னு பார்த்தேன், வரலன்னு சொல்ற. ஆமா பிரியா, வேற எங்க வேணாலும் கூப்பிட்டு நான் வரேன். ஆனா அர்ஜுன் சாரை பார்க்க போறேன் மட்டும் நான் வரல. ஏன்னா நீ ஒரு வாட்டி அவரை பார்க்க போய் அவமானப்பட்டு தான் வரேன். அதுக்காக அர்ஜுன் சாரை கெட்டவர் நான் சொல்ல வரல, அவர் கரெக்டா நடந்துக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல ஹர்ட் ஆகுறது நீ தான். அதுக்காக தான் சொல்றேன், என்னால் வர முடியாதுன்னு. நீ மட்டும் போயிட்டு வா. அங்க நீ ஹர்ட் ஆகி உன் ஃபேஸ் மாறி நீ மனசு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல பிரியா.
அதுக்காக தான் சொல்றேன் என்னால வர முடியாது. நீ போறதுன்னா போயிட்டு வா, நான் வரல. இப்போ நீ என் கூட வரமாட்ட அப்படிதானே விஜய்? ஆமா ஆமா ஆமா, நான் வரமாட்டேன் பிரியா. ஐம் சாரி பிரியா. விஜய் நல்லா யோசிச்சு சொல்லுடா, என் கூட வரமாட்டே நீனு? பிரியா நல்லா யோசிச்சுட்டேன், வரமாட்டேன்னா வேணாண்டா விஜய், எனக்கு உன் மேல கோவமா வருது. இங்க பாரு, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கடா. பரவாயில்ல பிரியா, நீ என்கிட்ட பேசாமலே இருந்தாலும் பரவாயில்ல, என்னால வர முடியாது. அங்க வந்து நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. ஐம் சாரி பிரியா, என்னால வர முடியாதுதான். ஓ அப்படியா, சரி அப்ப வராத. என்கிட்ட பேசவும் பேசாத, இனிமே என்னை பார்க்கவே பார்க்காத. போன வேடா. ஏய் ஹலோ பிரியா, வச்சுட்டான். எதுக்குடி உனக்கு இந்த பிடிவாதம்? ஏண்டி நான் சொன்ன உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நீ ஒரு தடவை அங்க போய் அவமானப்பட்டு வர, அது என்னால பார்க்க முடியலடி. அவரும் என்ன பண்ணுவாரு, அர்ஜுன் சரவண அவமானப்படுத்தணும்னு நினைச்சு பண்ணல, அவர் கரெக்டா இருக்காது. ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? இப்ப இவ்வளவு என்னன்னு பண்றது? சரி போவோம், அது எப்படி அவளை தனியா விட முடியும்? போய் முதல்ல அவளை பார்ப்போம். எங்க அவள் லொகேஷன் இங்கதான் காட்டுது, ஆனா அவளை ஆளே காணுமே. ஒருவேளை எங்கேயாவது போயிட்டாலாம். அவளோட லாஸ்ட் லொகேஷன் இங்கே தானே காட்டுது. அவள் காரையும் காணும், எங்க இருக்கான்னு தெரியலையே. பேசாம கால் பண்ணிடுவோமா? அதான் மேடம் நிக்கிறாங்களே. ஆனா எதுக்கு இவ காரை விட்டு வெளியில நிக்கிறான்? என்னாச்சு? அண்ணா என்னாச்சு, வருவாங்களா வரமாட்டாங்களா? மேடம் ஃபோன் பண்ணிட்டேன் மேடம், இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு தான் சொன்னோம். இன்னும் ஆளை காணும் மேடம். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே மேடம்? இல்லைண்ணா எனக்கு டைம் ஆகுது, நான் டைமுக்கு போகணும்ல. சரி அவர் வரும்போது வரட்டும், எனக்கு நீங்க அட்லீஸ்ட் ஆட்டோவாது பிடிச்சு கொடுங்க, நான் கிளம்புறேன். ஆமா மேடம், நான் உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு கொடுக்குறேன். இருங்க மேடம், ஆட்டோ வருதான்னு பார்க்கறேன். சரிங்கண்ணா. அப்புறம் இன்னொரு தடவை ஸ்டெப்னி இல்லாம காரை வெளியில கொண்டு வந்துடாதீங்க. எப்பவுமே ஸ்டெப்னியா டிக்கில வச்சிருக்கீங்கண்ணா, எதுக்கு நான் அது வைக்காம இருந்தீங்க? இல்ல மேடம், 2 நாளைக்கு முன்னாடி அப்பா வெளியில போகணும்னு சொன்னாங்க. அப்போ போயிருந்த போது இதே மாதிரி தான் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ இருந்த ஸ்டெப்னி தான் எடுத்து மாத்தினேன் மேடம். சரி 2 நாள்ல என்ன ஆயிட போகுதுன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் மேடம். அது இப்போ சதி பண்ணிடுச்சு. சாரி மேடம், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே, பட் இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க சரிங்களா? சரி எனக்கு ஆட்டோ பிடிங்க, நான் கிளம்புறேன். மேடமோட காரு பஞ்சர் ஆயிருக்கு போல இருக்கு. அதான் மேடம் இங்க இருக்காங்க, லாஸ்ட் லொகேஷன் இங்க காட்டுது. அது யாரு? இவரும் நான் கூட வேற யாரும் நினைச்சிட்டேன். என்ன பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டான். ஏய் பிரியா. அண்ணா ஆட்டோ வருதா பாருங்க, எனக்கு டைம் ஆகுது. இருங்க மேடம் பாக்குறேன். பிரியா ஏய் உன்னை தானே கூப்பிடுறேன். ஏய் பிரியா. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. கூப்பிட்டு குரலுக்கு வரவே மாட்டேன்னு தீர்த்து சொன்னால, நான் எதுக்கு இவங்கிட்ட பேசணும்? பேச மாட்டேனே. அடி பிடிவாதமா இருக்க. ஏய் பிரியா இப்ப என்ன பாரு, இல்லன்னு வச்சுக்க நான் எப்படின்னு உனக்கே தெரியும், சொன்னா கேளு. ஒழுங்கா பாத்துரு பிரியா. எப்படின்னா இருந்துக்கா, நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டேன்ல, நான் இதுக்கு உன்னை பார்க்கணும்? பார்க்க முடியாதுடா, போடா. ஏய் இங்க பாருடி. சரி சாரிடி, நீ கூப்பிட்ட போது நான் ஏன் வரலங்கிற எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கொடுத்துட்டேன். மறுபடியும் நீ கோச்சிட்டா என்ன அர்த்தம்? பிரியா நீ சாரிடி. அண்ணா சொல்லுங்க மேடம். இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அவரை கிளம்ப சொல்லுங்க. எனக்கு தலைவலியா இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அது மேடம் விஜய் சார் மேடம். என்ன மேடம் அவரை போய் இப்படி சொல்றீங்க? இவரை நம்ம எதுவும் திட்டக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கா என்ன? ஏய் வேணாண்டி, இங்க பாரு பிரியா, சொன்னா கேளு. நான் சாரி கூட கேட்டுட்டேன், அப்புறம் என்னடி உனக்கு? அண்ணா போக சொல்லுங்க. அண்ணா போக மாட்டேன்னு சொல்லுங்க. அண்ணா அவனுக்கு எனக்கு பேச்சு கிடையாது, இனிமே நான் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன்னு சொல்லுங்க. அவனை பேச மட்டும் இல்ல, பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லுங்க. அவனை போக சொல்லுங்க. அண்ணா நான் அவளைதான் பாப்பா, அவகிட்ட தான் பேசுவேன்னு சொல்லுங்க. நான் அவளுக்காக தான் நிக்கிறேன்னு சொல்லுங்கண்ணா. மேடம் நான் நடந்து போய் மெக்கானிக் கூட்டு வந்துடுறேன்னு நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் அதுக்குள்ள மெக்கானிக்கை கூட்டு வந்து டயரை மாத்திடுறேன் மேடம். அண்ணா அண்ணா போயிட்டாரே, எல்லாம் இவனால வந்தது. இவன் தான் பேசி பேசி அவரை அனுப்பி விட்டுட்டான். ஏய் என்ன பேசி பேசி அந்த ஆள் அனுப்பி விட்டேன் அப்படிதானே? டேய் யார் அனுப்புனா? நான் பேசி பேசி அனுப்புனேன், நீ பேசி பேசி தான் அவரை அனுப்பிட்டேன். உன்னை பார்த்து தான் பயந்து போயிட்டாரு. நல்ல ஜோக்கா இருக்கு. அவர் என்ன பார்த்து பயந்து போல, உன்னை பார்த்து தான் பயந்து போனாரு. ஆனா தப்பு உன்னை பார்த்து இல்ல, உன் பாயை பார்த்து. வேணாண்டா, நீ என்ன ரொம்ப டீஸ் பண்ற பாத்துக்க. போ, நான் கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேல, இப்ப எதுக்கு வந்து நிக்கிறேன்? இங்க பாரு, நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உன் பேச்சுக்கா போடா. ஏய் அதான் வந்துட்டேன்ல, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். உன் பேச்சு பாலம். வெக்கமா இல்ல, சின்ன பிள்ளை மாதிரி பழலாம் விடுற. அடி நீ தாண்டி முதல்ல கான்னு சொன்ன சின்ன பிள்ளை மாதிரி. அதுக்குதான் பழம்னு நான் சொன்னேன். நான் சொல்லுவேன் என்ன வேணாலும், அதுக்காக நீயே சொல்லுவியா? நீ எது சொன்னாலும் நான் சொல்லுவேன். நீ என்கிட்ட பேசாத. நான் கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எதுக்கு வந்தியாமா? சரிடி சாரி, நான் தான் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன்ல. ஏன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லிடுறேன்டி. இன்னமும் கோச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாரிடி பிரியா. ஒண்ணு சாரி எல்லாம் கேட்க வேணாம், உன் சாரியை நீயே வச்சுக்க. நீ என்னதான் சாரி கேட்டாலும் என் கோவம் குறையல. எனக்கு உன் மேல கோவம் தான்டா, போடா. பிடிவாத சாரிடி நீனு. உன் பிடிவாதத்தை
சீக்கிரம் அடக்க வேண்டி நான் அடக்குறேன். உன்னை இப்போ ஒரு வழி பண்ணணுமே. ஆனவன முகத்தைய திருப்பிக்கிறான். இருடி டேய் எருமை, ஏன்டா என்ன இடிச்ச? எருமை, உன்னை நான் அவனை வேணும்லாம் இருக்கலாம். அங்க இருந்து வந்த கால் தடிக்கிச்சு, அதான் லேசா பட்டுருச்சு. சாரி. அதுக்குள்ள என்னமோ நான் என்னமோ வேணும்னு இடிச்ச மாதிரி பேசுறேன். புழுகனி எப்படி புழுகிறான் பாரு. நீ வேணும் தான்டா என்ன இடிச்ச. சரி அதான் போடி, நீ சும்மா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன என்கிட்ட பேசியா பேச மாட்டியாடி? பேச மாட்டேன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? பேசுன்னு சொல்லுவேன். மூஞ்சி பாரு எருமை, பேச மாட்டேன்னு சொன்னா பேசுன்னு சொல்லுவானாமா. என்ன நீ சமாதானப்படுத்தணும்டா. சாரி பிரியா, நான் தெரியாம பேசிட்டேன் பிரியா, இனிமே அப்படி பேச மாட்டேன் பிரியான்னு எனக்கு நீ சமாதானப்படுத்தணும்ல. இப்படி வந்து பேசுன்னு சொல்லுவேன்னு மட்டும் சொல்ற. இப்படி சொன்னா எப்படிடா பேச முடியும்? ஏய், எனக்கு என்ன தெரியுமோ அதனடி பண்ண முடியும். எனக்கு இதான் தெரியும். அது சரிடா. ஆமா, என்கிட்ட இப்படி இருக்கியே, நாளைக்கு உனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கிட்ட எப்படிடா இருப்ப? அது சரி, உன்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிதான் என் பொண்டாட்டிக்கிட்டே இருப்பேன். ஐயோ இடியட், அப்படிதான் இருக்க கூடாது. உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ தானே இறங்கி போகணும். சாரிடி தங்கம், சாரிடி செல்லும், மாமா தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். உன் மேல தப்பே இல்லைனாலும் பொண்டாட்டிக்கிட்ட இப்படிதானே பேசணும். நீ இது கூட தெரியாத நான் சென்ஸா இருக்கடா. ஆமா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற? ஏண்டி என் மேலதான் தப்பே இல்லையடி. தப்பு முழுக்க உன் மேலதானே இருக்கு. நீ தப்பு பண்ணுவியா? நான் உன்கிட்ட வந்து சாரி செல்லும், சாரி பட்டு மாமா தெரியாம பண்ணிட்டேன், நீ இப்படி வந்து நான் கொஞ்சமா என்ன? அடே எருமை, அப்படிதானே பண்ணணும். உனக்கு ஜெனரல் நாலேஜ் தெரியுமா இல்லையா? அது சரி, உனக்கு நாலேஜே இல்லையே. நீ எப்படி ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்க போற? ஜெனரலாவே நாலேஜ் இல்ல. உன்னால என்ன பண்ண தொலைகிறதுக்கு? சரி சரி, அதெல்லாம் விடு, நான் சொல்லித்தரேன், அந்த மாதிரி நடந்துக்க சரியா? இங்க பாருடா, உன் மேல தப்பே இருக்காது. இப்ப இல்ல, எப்பவுமே இருக்காது. ஏன்னா ஆம்பளைங்க மேல தப்பே இருக்காது. ஆனா பொண்ணுங்க தான் எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுவோம். ஆனா கோவப்பட்ட நீங்க தாண்டா வந்து சமாதானப்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி தான் சமாதானப்படுத்தணும். சாரிடி, பட்டடி, தங்கண்டி, செல்லண்டி, உனக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், என்னென்ன வேணும் கேளுடின்னு நீங்க தாண்டா சமாதானப்படுத்தணும். அப்படியா? அப்படி படுத்தனா சமாதானம் ஆயிடுவாளா? நீ ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. இதெல்லாம் லேடிஸோட சைக்காலஜி. நீ ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்க, அப்ப ட்ரை பண்ணிட வேண்டியதான். பிரியா செல்லும், சாரி செல்லும், என் மேலதான் தப்பு. நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரிடி. ஆமா, என் பிரியா செல்லத்துக்கு என்ன வேணும்? குச்சி மிட்டாய் வேணுமா, குருவி ரொட்டி வேணுமா? எது வேணும்னு சொல்லு, எல்லாமே வாங்கி தரேன். அடே எருமை எருமை எருமை, இப்படியா பேசுவாங்க? நான் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் நல்லா தான் பண்ணேன். பிரியா செல்லும், என்னடி வேணும் செல்லும், அதெல்லாம் கேட்டது நல்லா தான் பண்ணேன். அது என்ன, குச்சி மிட்டாய் வேணுமா, குருவி ரொட்டி வேணுமான்னு? ஏண்டா இன்னும் 90s கிட்ஸாவே இருக்கேடா. குச்சி மிட்டாய், குருவி ரொட்டில இருந்து வெளியில வாடா. பிட்சா வேணுமா, பர்கர் வேணுமா, நெக்லஸ் வேணுமா, பட்டு சாரி வேணுமா, அப்படி கேட்டு பழகுடா. ஓ சாரி 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 சாரி, ஃபர்ஸ்ட் டைம் தப்பாயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாமா? இப்போ பாரு, இப்போ கரெக்டாக பண்ணுவோம் பாரு. பிரியா செல்லும், சாரி செல்லும், நீ சாரி பட்டு இனிமே நான் இப்படி பண்ணவே மாட்டேன். சரி அடி செல்லும், அம்மா உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன கேட்டாலும் மாமா வாங்கி தரேன்டி. என்னடி வேணும் பிரியா? கீழே தங்கம், உனக்கு என்ன வேணும்? பட்டு சாரி வேணுமா, இல்லை நெக்லஸ் வேணுமா? என்ன வேணும்னு கேளுடி. இல்லை ஹோட்டலுக்கு போகலாமா, இல்லை சினிமாக்கு போகலாமா? எங்கெல்லாம் போகலான்னு சொல்லு, மாமா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போறேன்டி. இப்போ நான் சொல்லணும், எனக்கு பட்டு சாரிலாம் வேணாம், நெக்லஸ் தான் வேணும். எனக்கு அப்போ வேற என்னடி வேணும்? எனக்கு சினிமாக்கு போகலான்னு சொன்னல, அது ஓகே. சினிமாக்கு போகலாமா? சினிமாக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நான் கேட்குற ஐட்டம் எல்லாம் வாங்கி தரணும். வாங்கி தருவியாடா? கண்டிப்பா பிரியா, எல்லாமே செய்வேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமாடி? ஆமா கரெக்ட். சினிமாக்கு போறோம், நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கு போறோம், அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போறோம். அப்பதான் எனக்கு வீட்டுல எந்த வேலையும் இருக்காது. கரெக்டா? ஆமா, ரொம்ப கரெக்ட். அப்ப கிளம்பு, சினிமாக்கு போலாம். பிரியா நிஜமாவா? விஜய், இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நானும் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சே, நான் ஒரு லூஸ் தான். நான் உனக்கு சொல்லி கொடுக்க போயிட்டு நானே கேரக்டராகவே மாறிட்டேன் பாரு. டேய் விஜய், நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்டா, அவ்வளோதான். நானும் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன், இன்னும் கேரக்டராக மாறல. மாறணும் தான் ஆசை, நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். மெல்ல மெல்ல தாளம் தட்ட மக்களும் சம்மதத்தை தருமோ, உன்னோடு நான் சேர
ஒரு விண்ணப்பம் போட்டேனே. ஓகேன்னு நான் சொல்லி அதில் கையொப்பம் போட்டேனே. அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. திந்தின்னா 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 அவ உதட்ட சுழிச்சா ஐயோ அம்மா, அவ சிணுங்கி சிரிச்சா ஐயோ அம்மா. சார் நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டி குல்ஃபி, பாக்கெட்ல தான் ப்ளூடூத் வச்சிருக்கேன், பார்க்கறியோ? ஐயோ ஐயோ, இது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேனே. சார் அப்ப உங்களை மோகினி பிடிக்கலையா? என்ன எந்த மோகினியும் பிடிக்கலாம், எந்த காமனியும் பிடிக்கலாம். என்ன பிடிச்சிருக்கிறவெல்லாம் வேற ஒருத்தி தான். அவ மட்டும்தான் இப்ப என்ன பிடிச்சி வச்சிருக்கான். அவகிட்ட இருந்து தான் என்னால போக முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். சார் அப்ப நீங்க உண்மையில போன் தான் பேசிருக்கீங்களா? நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் சார். சாரி சார். சாரிலாம் இருக்கட்டும். ஆமா, மோகினி கிட்ட என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? நான் சாம்பார் சாதம் தயிர் சாதமா? ஐயோ சார், அது நீங்க நம்பிட்டீங்களா? சும்மா பண்ணேன் சார். மோகினி கிட்ட பிராங்க் பண்ணேன் சார். நான் இந்த மாதிரி சொன்னதானே மோகினி போகும், அதனால மோகினி கிட்ட பிராங்க் பண்ணேன் சார். சரி, மோகினி கிட்ட என்ன சாம்பார் சாதம் தயிர் சாதம் சொன்னா ரைட்டு. அது என்ன எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு வேற சொன்ன? ஏய், நீ பாத்தியா எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுமா பண்ண தெரியாதுங்கிறத நீ பாத்தியாடி? அட கூறு கட்ட குக்கரே, என்கிட்ட ஏதாவது பண்ணிருந்ததுனால எனக்கு தெரியும். நீ இதை பண்ணலையா அமுல் பேபி? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நான் உண்மையை தானே சொன்னேன். அது இந்த கூறு கட்ட குக்கருக்கு தெரிய மாட்டேதே. ஓய் குல்ஃபி, அந்த பக்கம் யாரு இருக்காங்க? அந்த பக்கம் திரும்பி பதில் சொல்லிட்டு இருக்கான். என் பக்கம் திரும்ப திரும்படி குல்ஃபி. ஐயோ சார், நீங்க அதுவும் உண்மையை நம்பிட்டீங்களா? அதுவும் சும்மா மோகினி கிட்ட பிராங்க் பண்ண. உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு மோகினிக்கு சொன்னாதான், ஐயோ இவனுக்கு ரொமான்ஸ் கூட பண்ண தெரியலையே அப்படின்னு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை பார்க்க போயிடும். அதுக்காக அப்படி சொன்னேன் சார். இவனும் நான் உங்களை நிறைய இடத்துல காப்பாத்துறேன் சார். ஓ சரி, அப்போ எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னு உனக்கு தெரியும், அப்படிதானே? இப்ப இவர் என்னதான் கேக்குறாரு? தெரியும்னு சொல்றதா தெரியாதுன்னு சொல்றதா? தெரியாதுன்னு சொன்னா முறைக்கிறாரு, தெரியும்னு சொன்னாலும் மார்க்கமா கேள்வி கேக்குறாரு. இப்ப நம்ம என்ன சொல்றது? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லி தப்பிப்பேன்? சார் பசிக்குது. சரி வா, சீக்கிரம் போய் சாப்பிடுவோம். இல்லைன்னு வச்சுக்க, இன்னொரு மோகினி வந்து மொத்த பிரியாணி சாப்பிட போகுது. என்ன சார் இன்னொரு மோகினி சொல்றீங்க? வீட்டுக்குள்ள என்ன இன்னொரு மோகினி பிடிச்சு வச்சிருக்கீங்களா என்ன? ஆமாமா, எனக்கு பிடிச்ச ஒரு மோகினிய என் பெட்ரூம்ல பிடிச்சு வச்சிருக்கேன். மோகினியா? சார் நீங்க இப்ப பொய் தானே சொல்றீங்க? பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். ரொம்ப அழகான மோகினி, எனக்கு பிடிச்ச மோகினி. அந்த மோகினிய என் பெட்ரூம்லயே நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அந்த மோகினியோட கண்ணை பார்த்தா நான் நானாவே இல்லை, தெரியுமா? கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன். கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா என்ன சிற்பிணையா? ஏய், இப்ப எதுக்கு மறுபடியும் வளரா? அதான் மோகினி இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? இல்ல இப்பதான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் உங்க பெட்ரூம்ல வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. ஐயோ, நான் வேற அங்கதான் சார் இருக்கேன். ராத்திரியில அது உங்களை வேணும்ன்றதுக்காக என்ன ஏதாவது பண்ணிடுமா சார்? சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். பாட்டி வந்தது எதனா பேசி என்ன என் ரூமுக்கு அனுப்பிடுங்க சார். உங்க ரூம்ல படுக்க எனக்கு பயமா இருக்கு சார். ஏய், அந்த மோகினி ரொம்ப நல்ல மோகினி, உன்னெல்லாம் எதுவும் பண்ணாது. ஐயோ, மோகினினாலே பேய் சார். அதுல என்ன நல்லது கெட்டதுன்னு? நான் உங்க ரூம்ல இருக்க மாட்டேன் இனிமே. சார் என்ன ஏதாவது பண்ணி என்ன என் ரூமுக்கு அனுப்பி விட்டுறீங்க சார். அடியே, உன் ரூமுக்கு போனாலும் அது உன்னை விடாது. என் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சேஃப்டி. உன்னை எதுவும் பண்ணாது. நீ என் கூடவே இருக்கிற வரைக்கும் அது உன்னை எதுவும் பண்ணாது. அதுவே நீ என்னை விட்டு தனியா போகணும்னு நினைச்சா அப்பதான் உன்னை ஏதாவது பண்ணிடும். நீ இப்ப சொல்லு, தனியா ஒரு முக்கிய போய் படுத்துக்கிறியா? ஐயோ வேணாம் சார், வேணாம் வேணாம், நான் உங்க கூடவே இருக்கேன். அதுக்கிட்ட சொல்லுங்க என்ன எதுவும் பண்ண வேணாம்னு மட்டும் சொல்லுங்க சார். சார் நான் பாவம்ல. யாரு நீ? பாவம். ஆமா, நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சா. மோகினியை பார்த்து இப்படி பயப்படுற? நான் இப்ப கூட தைரியசாலி தான் சார். மோகினியை பார்த்து பயப்படல. மோகினி உங்க மேல ஆசைப்பட்டு என்ன ஏதாவது தூங்கும் போது போட்டு தள்ளிடுச்சுன்னா அதுக்காக தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் சார். அதெல்லாம் நீ உனக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேணாம். அந்த மோகினி ஒன்னும் எதுவும் பண்ணாது.
நான் உன்னை எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சார் எனக்கு பயம்லாம் இல்லை, நான் தைரியமாக தான் இருக்கேன். உண்மையாவே மோகினி இருக்கா சார்? ஏய், உண்மையாவே இருக்குடி. அதுவும் நம்ம ரூம்ல இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதனால நம்ம ரூம்லயே அதை பிடிச்சி வச்சிருக்கேன். அட பாவி, ஆவியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுல வேற ரொம்ப பிடிக்குமா கூறு கட்ட குக்கரு. என்ன பாக்குறியா? வர சொல்லவா? என் மோகினிய பாக்குறியா? என்னது மோகினிய பார்க்கவா? ஐயோ, இந்த மனுஷனை போட்டு தலைமை விட மாட்டான் போல இருக்கே. ஓய் மோகினி, ஐயோ எனக்கு பயமா இருக்கு காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். அதுகிட்ட சொல்லுங்க சார், என்ன ஏதோ பண்ண வேணும்னு சொல்லுங்க சார். அது ஒண்ணு எதுவும் பண்ணாதடி. நடக்கிறதெல்லாம் பார்த்தோம், நான் தான் ஏதாவது பண்ணிடுவானும் பயமா இருக்கு. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. பாட்டி, அத்தை, மாமா எல்லாரும் வர வரைக்கும் நீங்க என் கூடவே இருங்க சார். எங்கேயும் போக கூடாது, சரியா? எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்போ சொன்னாலும் என்னால போக முடியாது. பட தேங்க்ஸ் சார், என் கூடவே இருங்க. சரி வா, நம்ம ஹாலுக்கு போவோம். சார் இங்கேயே இப்படியே இருக்கலாமா? ஆமா சார், நானும் அதான் சொல்றேன். அத்தை மாமா வர வரைக்கும் நம்ம இங்கேயே இப்படியே இருக்கலாம் சார். ஏன்னா வெளியில போனா கூட ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். நம்ம 2 பேரும் இங்கேயே இப்படியே இருந்துடலாம் சார். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. போறதா? எங்க போறது? குல்ஃபி, குல்ஃபி. நெஞ்சுக்குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம். முகத்துக்கும் சண்டையா, அட முத்தமிட வேறு இடம் இல்லையா? கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயிலும் நடனமிடுமோ? பூவில் ஆடி வரும் வண்டு இமையில் விட கண்களாகி விடுமோ? ஆசை வலையிடுதா நெஞ்சம், அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா? தனிமை உன்னை சுடுதா, நினைவில் அதை தருதா? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கத்தை. நான் கூட நம்ம வரும்போது ஹாலில் ஒருத்தருக்கு ஒருத்தரா மூலையில ஒருத்தரா உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, அவன் என்னடானா அவன் பொண்டாட்டிய தான் நெஞ்சோட அணைச்சி வச்சுட்டு இருக்கானே. அங்க பாருங்க, அவன் கை அவளை எங்க பிடிச்சு வச்சிருக்கன்னு பத்திரமா. அவன் யாரு? என் பேரனாச்சே, ஆம்பளை சிங்கண்டி. ஆம்பளைக்கு மனசு இறங்காம இருக்குமா என்ன? அதுவும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்தோம். பஞ்சு பக்கத்துலயே இருந்தாதான் நெருப்பு குபீர்னு பார்த்தோண்டி. இப்ப பத்துச்சு பத்தியா? இன்னும் கூட சரியா பத்தல, பத்த வைக்கணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆமாத்த, அதுவும் என் பையனை சொல்லவே வேணாம். அவன் அவங்க அப்பா மாதிரி, அவங்க அப்பாவும் இப்படிதான். அம்மாடி மருமகளே, உங்க ரொமான்ஸ் எல்லாம் நீ உனக்குள்ளே வச்சுக்க. மாமியார் அம்மா நானு கொஞ்சம் பார்த்து போங்க. அத்தை அத்தை, இப்ப என்ன இவங்களை எழுப்பலாமா இல்ல? அடி இப்பதாண்டி எழுப்பணும். எழுப்பிதான் அவன் ஏக்கத்தை இன்னும் தூண்டி விடணும். இப்ப பாரு. அடே பேராண்டி, அடிய பேத்தி. யாரு? சார், இது பாட்டி குரல் மாதிரி இல்ல சார்? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இப்ப எப்படி பாட்டி வருவாங்க? அவங்க தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு போயிருக்காங்களே, அதனால இப்போதைக்கு பாட்டில வர மாட்டாங்க. நீ எப்படி இரு. சரிங்க சார், நான் கூட பாட்டியோன்னு நினைச்சிட்டேன். அட கடவுளே, அத்தை என்னத்த நடக்குறீங்க? என் பேரனும் பேத்தியும் மெய் மறந்துருக்காங்க. இரு டே பேராண்டி, அடிய பேத்தி, உன் பாட்டி தாண்டி வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருங்க. அடியே குல்ஃபி, நீ சொன்ன மாதிரி பாட்டி குரல் மாதிரி தாண்டி இருக்கு. நான் தான் சொன்னல சார், பாட்டி குரல் தான். எனக்கு பாட்டி குரல் மாதிரி தான் கேக்குது சார். ஒருவேளை மோகினி பாட்டி குரல்ல பேசி நம்மளை கூப்பிடுதோ? ஆமாண்டி குல்ஃபி, அப்படி கூட இருக்கும். நீ இங்கே போகாத, இங்கே இரு. ஏன்னா எங்கேயாவது போனா மோகினி பிடிச்சுக்கும், சரியா? நான் இங்கே போக மாட்டேன் சார், உங்க கூடவே தான் இருப்பேன். அந்த மோகினி என்ன பிடிச்சிக்க போகுது, நீங்க என்ன பத்திரமா பிடிச்சிக்கோங்க சார். நீ கவலைப்படாத, நான் தான் பத்திரமா பிடிச்சிருக்கல. ஆமாண்டா மகனே, ரொம்ப பத்திரமா பிடிக்க வேண்டிய இடத்துல தான் பிடிச்சிருக்கேன். குல்ஃபி, இப்ப அம்மா குரலும் கேக்குதுடி. ஆமா சார், எனக்கு கூட இப்ப அத்தை குரல் கேட்ட மாதிரி தான் சார் இருக்கு. ஒருவேளை மோகினி அம்மா வாய்ஸ்ல ட்ரை பண்ணுதோ? ஐயோ சார், அப்படியா? அப்ப என்ன இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சிக்கோங்க சார், பயமா இருக்கு சார். அடே திருட்டு போனீங்களா? நாங்க தான் வந்திருக்கோம், கண்ணை திறந்து முதல்ல பாருங்க. பாட்டி, அம்மா எப்ப வந்தீங்க? ஒண்ணு இல்லடா கண்ணா, நீ உன் பொண்டாட்டி இடுப்புல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உன் நெஞ்சோட அணைச்சு வச்சுட்டு இருந்த பாரு, அப்பவே வந்துட்டேன்டா கண்ணா. அடே பேராண்டி,
நிக்கிறது உன் பாட்டியும் அம்மாவும். எங்க முன்னாடி உன் பொண்டாட்டிய இறுக்கி அணைச்சு பிடிச்சு வச்சிருக்கேன், இப்பவும் விட மாட்டியா என்ன? அப்படிலாம் இல்ல பாட்டி. ஐயோ அம்மா, இவர் இப்ப இங்க கைய வச்சாரு? இது கூட தெரியாம நான் மெய் மறந்து இவர் மேல சாஞ்சிட்டு இருக்கேன். சார் கை எடுங்க சார், நான் போறேன். சாரிடி. என்னடா பேராண்டி, என்னென்னமோ நடக்குதுங்க. கிச்சன்ல சமையல் மட்டும் தான் நடக்கணும் பார்த்தேன், இங்க வேற என்னமோ நடக்குது. பாட்டி, இங்க என்னென்னமோ நடக்கிறதா இருக்கட்டும், டோரை வெளிப்பக்கமா லாக் பண்ணி விட்டுட்டு போனது யாரு? அது வேற பேராண்டி, இவ கமலம் சாவிய வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலா, அது என் காதுல பூட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்ததா. அதான் இல்லடி மருமகளே இன்னும் பூட்டலன்னு நான் தான் பேராண்டி வெளிப்பக்கமா பூட்டிட்டேன். கார்ல பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ பேரனும் பேத்தி உள்ள இருக்காங்களேன்னு ஞாபகமே வந்ததுடா பேராண்டி. அப்படி நம்பிட்டேன் பாட்டி. பாட்டி, முதல்ல உங்களை ஊருக்கு பேக் பண்ணணும். ஆமா, ஊர்ல அறுவடை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க போகல, தாத்தா மட்டும் தனியா எப்படி பாத்துப்பாரு? நீங்க முதல்ல நாளைக்கு கிளம்புங்க, நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அடே பேராண்டி, நான் வந்து வெளிய முடியல, அதுக்குள்ள என்னென்ன அனுப்பி வைக்கணும்னு பாக்குறேன். அதெல்லாம் முடியாது, என்னால ஊருக்கு போக முடியாது. அங்க போனா உங்க தாத்தன் தொலை தாங்க முடியல. எப்ப பாரு பின்னாடியே பாருன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. என்னால உங்க தாத்தாவோட குறைச்சல் தாங்க முடியலடா, அதனால போக முடியாது. பாட்டி, தாத்தா தொல்லையா தாங்க முடியல, உன் தொல்லைதான் தாத்தாவால தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இங்க நீ அடிக்கிற லூட்டி இருக்கு பாட்டி. சரி, என்ன பண்ண, நானும் கொஞ்சம் கொஞ்சமா உன் லூட்டிக்கு இறங்கிட்டுதான் வர போல இருக்கு. சரிடா பேராண்டி, ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தீங்க போல இருக்கு, ரெண்டு பேரும் பாருங்க, நானே மருமகளும் வெளியில போறோம். பாட்டி, இங்க எனக்கு எந்த வேலையும் இல்ல, அவ எதைய பார்த்து பயந்துட்டா, அதுக்காக தான் அப்படி பிடிச்சி வச்சிருந்தேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி நகருங்க. அம்மா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு நான் ஃபேக்டரிக்கு போல, வெளியில ஒரு வேலையா இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. டேய் பேராண்டி, இப்ப வெளியில எங்க போற? அதான் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போலன்னு ஆயிடுச்சுல, வீட்லயே என் பேத்தி கூடவே இரு. ஐயோ பாட்டி, வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாட்டி, போயிட்டு உடனே வந்துடுவேன். அது ஃபேக்டரிக்கு போகல, அவளும் வீட்டுல தானே இருக்கான், வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். சரிடா, சீக்கிரம் வந்துரு. அப்புறம் பேராண்டி, நேத்து ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப போயிட்டு வரல, வரும்போது என் பேத்திக்கு அதை வாங்கிட்டு வர. நீ மட்டும் வாங்காம வந்த, இந்த பாட்டி என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, பாத்துக்க. வரும்போது கையோட வாங்கிட்டு வந்துரு. பாட்டி, அது அது இப்பவே வாங்கணுமா என்ன? ஐயோ, இனிமே அதை நீ வாங்கிட்டு தானே வரணும். அதை வாங்காம வீட்டுக்குள்ளேயே நுழைய கூடாது. என் பேத்திக்கும் சொல்லி கொடுத்துருவோம், பாத்துக்க. இன்னைக்கே ஆரம்பிச்சிரு. இன்னைக்கு நீ வரும்போது கையோட வாங்கிட்டு வந்துரு. நீ வாங்கிட்டு வந்திருக்கத நான் பாப்பேன், பாத்துக்க. வரும்போது இப்ப வாங்கிட்டு வர, அதுக்காக தான் உன்னை வெளியிலேயே அனுப்புறேன். வெளியில போயிட்டு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரணும்டா பேராண்டி. சரி, வாங்கிட்டு வரேன், நான் கிளம்புறேம்மா. என்னடா பேராண்டி, அப்பவே சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன். அது பாட்டி, இது வாங்குற கடை ரொம்ப கூட்டமா இருந்தது, நான் என்ன பண்றதா, அது கொஞ்சம் டிராபிக் பாட்டி, அதனால வர லேட் ஆயிடுச்சு. அது சரிடா பேராண்டி. சரி, நான் சொன்னது என்னாச்சு? நான் சொன்னேன் வாங்கினார் சொல்லி, வாங்கிட்டு வந்தியா இல்லையா? பாட்டி, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடே, வாங்கிட்டு வந்துட்டு நீயே வச்சுட்டு இருந்தா எப்படி? பூஜை அரை பண்ண போற? கொடுடா. இந்தாங்க பாட்டி. இந்தாங்களா? அதை நான் வச்சு என்னடா பண்ண போறேன்? எனக்கு உங்க தாத்தா வாங்கி தருவான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுறா. லட்டு வேற இருக்காளே, ஏற்கனவே லட்டுக்கு அவ்வளவு நாளே ஆகாது, இப்போ நான் அவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கணும், முடிஞ்சு போச்சு. பாட்டி, இது இங்கேயே தான் கொடுக்கணுமா? நான் உங்ககிட்ட கொடுக்குறேனே, நீங்க கொடுங்களேன். அண்ணா, அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீ கூட நான் கூடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். என்ன, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? எதுக்கு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அடிய சிரிக்கி பேத்தி, இது இப்போ உங்களுக்கு வேணும், இன்னும் 2-3 வருஷம் போகட்டும், தன்னால உன் கைக்கு வரும். இப்போதைக்கு இது வேணும். உங்க அண்ணங்காரன் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கரெக்டா கொடுப்பான். இதுல நீ மூக்க நுழைக்காதடி சிரிக்கி. நீ உள்ள போய் படிக்கிற வேலையை பாரு, போடி. நான் போக மாட்டேன். அப்படி என்னதான் இருக்கு அண்ணா? அந்த கவர்ல என்னென்ன இருக்கு என்கிட்ட காட்டுங்க, நானும் பாக்குறேன். அது என்ன, அது மட்டும் ஸ்பெஷலா இருக்கு, யாருக்கு கொடுக்க போறீங்க? பாட்டி, நீங்க பாரு பாட்டி, நீ இப்பெல்லாம் சரியில்லை பாத்துக்க. எப்பவுமே எனக்கு தானே சப்போர்ட்டா இருந்த, இப்பெல்லாம் நீ வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க பாட்டி. அண்ணா என்ன வேண்டாம் சொன்ன? எதுக்கு அண்ணா அதை யார்கிட்ட கொடுக்கணும்? அண்ணா நீ அதை என்கிட்ட கொடுனா? பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு பாட்டி, எல்லாமே உன்னால வந்தது பாட்டி, ஏதாவது சொல்லி லட்ட சமாளி. அடியே சிரிக்கி பேத்தி, நீ தானே சொன்ன இவளை எப்படியாவது வீட்டை விட்டு திறத்தணும்னு. அந்த திறத்ததுக்கு தான் இந்த ஐடியா. இங்க பாரு, பாட்டிக்கு எல்லாம் தெரியும், எப்படி நேக்கா இவளை திறத்தணுமோ அப்படி திறத்துவேன். சொன்ன கேளு. இல்ல, நீ என்னமோ வேற என்னமோ பண்ற மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல பாரு, நீ என்னமோ பண்ற. ஐயோ என் சிரிக்கி, இவளை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாதான் வீட்டை விட்டு அவளா போயிடுவான். நம்மளாம் அனுப்பணும்னு வச்சுக்கோ, போலீஸ் கேஸ் அது இதுன்னு வந்துடும். அவளா வீட்டை விட்டு போகணும்ல, அதுக்குதான் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமால, போலீஸ் கேஸ் எல்லாம் வந்துடும் தானே? கரெக்ட் தான் பாட்டி. புரியுதா? அப்படி போலீஸ் கேஸ் வந்ததுன்னா உன் அண்ணங்காரனுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் அவனால வெளியில தலை காட்ட முடியாது பாத்துக்க. அதுக்காக தான் நான் சுமுகமா இவளை வெளியே அனுப்பணும்.
அதுக்கு தான் பாட்டி இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரியா? அப்படியா? சரி. ஆனா என்ன இருக்கு அந்த கவர்ல? அது என்ன நானும் பார்க்கணுமே பாட்டி. அதை பார்க்காம நீ போக மாட்டல்ல? சரி, நீ அதை பார்க்கணும்னு உன் தலையில எழுதி இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? இருந்து பார்த்துட்டே போடி. எனக்கு காட்டுங்க அண்ணா, அது உள்ள என்ன இருக்கு எனக்கு காட்டு. அடே பேராண்டி, அது உன் தங்கச்சி கறி கேக்குறாள, அதை எடுத்து உன் பொண்டாட்டி கையில கொடு. கவர்லயே மறைச்சு வச்சிருந்தா எப்படி? இவ்வளவு தூரம் வாங்கிட்டு வந்துட்ட, இனிமே முழு பூசணிக்காவும் சோத்துல மறைச்சு என்ன பண்ண போற? எடுத்து உன் பொண்டாட்டி கிட்ட கொடுறா. பாட்டி இங்கதான் கொடுக்கணுமா? லட்டு இருக்கா பாட்டி? சொன்னா கேளுங்க. டேய் பேராண்டி, நீ உன் பொண்டாட்டி தானே கொடுக்குற, பக்கத்து வீட்டுக்காரியா கொடுக்குற, கொடுடா. பாட்டி இல்ல இருக்கட்டும் பாட்டி, நான் ரூமுக்கு போறேன் பாட்டி. அடியே பேத்தி, இங்க நில்லு. பேராண்டி, கவர்ல இருந்து அதை எடு. எடுத்துட்டேன், போதுமா பாட்டி? என்னது அது? அண்ணா, அன்னைக்கு எனக்கு ஸ்வீட் வாங்கினீங்க, மில்க் ஸ்வீட், அது வேணா? அடியே சிரிக்கி, அது மில்க் ஸ்வீட் இல்லம்மா, அல்வா, இருட்டு கடை அல்வாமா. என்ன பேசுறதுன்னு தெரியாம தப்பா பேசிட்டேன். சாரி பாட்டி. மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட போய் அவகிட்ட கேளு. பாவம், அவ எவ்வளவு மனசு வருத்தத்தோட போயிருக்கான்னு தெரியல. அப்பா அம்மா சார், அது மட்டும் இல்ல சார், நீங்க இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் நடந்துக்க வேணாம். உங்க மனசுக்கு நீங்க நேர்மையா நடந்துக்கோங்க. எப்பவும் போல நீங்க எப்படியும் அப்படியே இருங்க சார். பாட்டிக்காகலாம் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு மாறுங்க. இல்ல தோணலையா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம் சார். நான் திமிரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே. பாதி இதுதானே நீதி, உன்னை விட்டு போக முடியாதம்மா.